ஹலோ கைஸ், இந்த பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? பறவைகள் அப்படின்னு சொன்னாலே அழகான உயிரினங்கள் அப்படி தானே சொல்லலாம். ஆனா இந்த காட்டுல இருக்கக்கூடிய பறவைகள் வண்ணமயமாக அழகாக இருக்குது. அதற்கான காரணம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். பொதுவா பறவைகள்ல பெண் பறவைகளை விட ஆண் பறவைகள் அழகாக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெண் பறவைகளை ஆண் பறவைகள் தாம் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆண் பறவைகள் அழகாக இருக்குது. அந்த வகையில காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பறவையா இருக்கட்டும், பெண் பறவையாக இருக்கட்டும், இந்த இரண்டு பறவைகளும் வண்ணமயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, காட்டுப்பகுதியில அதிகப்படியான உயிரை கொன்று சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் வசிக்குது இல்லையா? அந்த உயிரினங்களிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்றதற்காகத்தான். அதாவது இப்ப காடு அப்படின்னு சொல்லும் போது பல வகையான மரம், செடி, பூக்கள் போன்ற பல விஷயங்கள் அந்த காட்டுக்குள்ள இருக்கும் இல்லையா? அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த உயிரினங்களும் மறைந்து கொள்றதுக்காகத்தான் வண்ணமயமாக இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த பதிவின் மூலமாக நீங்க காட்டுல இருக்கக்கூடிய ஆண் பறவைகளாக இருந்தாலும் சரி, பெண் பறவைகளாக இருந்தாலும் சரி, அந்த பறவைகள் மட்டுமே ஏன் வண்ணமயமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க இல்லையா? இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க.